எல்லாருக்கும் வணக்கம். ஸோ முதல் நன்றி கடவுளுக்கும், யூனிவர்ஸ்க்கும் நான் சொல்றேன். இந்த இடத்துல உங்க முன்னாடி வந்து இப்படி நின்னு பேசுறதுல வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கனவு மாரி இருக்கு ஆக்சுவலா. இந்த படம் ஆரம்பமே வந்து எனக்கு ஆனந்த் கிட்ட தான் ஆரம்பிச்சது. ஆனந்த் சார் கிட்ட தான். ஸோ அவர் வந்து காசு தேடிட்டு இருக்கும்போது, இந்த மாரி ஒரு நெக்ஸ்ட் டோர் கேர்லா வேணும் அப்படின்ற மாரி ஒருத்தங்கள தேடிட்டு இருந்தாங்க. ஸோ தேடும்போது அவர் தான் வந்து கார்த்திக் சார் கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க, இவங்கள காஸ்ட் பண்ணலாமே, நீங்க ட்ரை பண்ணுங்க அப்படின்ட்டு. ஸோ அவர் தான் வந்து என்னோட ஆரம்ப புள்ளி இந்த படத்துல நான் உள்ள வர்றதுக்கான காரணம். ஸோ உள்ள வந்துட்டு ஆக்சுவலா அவரோட ஃப்ரேம்ல எல்லா இதுலயும் வந்து ரொம்பவே மேக்கப் எதுவுமே கிடையாது. நாங்க எந்த ஒரு இதுலயும் வந்து மேக்கப் போடாம அவ்வளோ அழகா நான் இருக்கேன் அப்படின்றத வந்து இவரோட ஃப்ரேம்ல தான் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஆனந்த் சார். அண்ட் ஸோ நான் உள்ள என்ட்ரு ஆகும்போது கார்த்திக் சார் வந்து கதை எனக்கு நரேட் பண்ணாங்க. நரேட் பண்ணும்போது இந்த இந்த படம் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து அங்கேயே ஸ்பாட்லேயே ஓகே சொல்லிடலாம். அந்த அளவுக்கு வந்து எனக்கு ரொம்ப கனெக்டிங்கா இருந்தது. ஸோ இந்த படம் வந்து உங்களோட எல்லாரோட வீட்லயும், எல்லாரோட கார்னர், உங்க வீட்டு நுக்குலயும் இதெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. உங்க வீட்ல இருக்கிற ஒரு கேரக்டர்ஸா இருக்கலாம். ஒரு அக்கா, அம்மா, தம்பி எல்லாரையும் நீங்க வந்து ரிலேட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா சிச்சுவேஷன்ஸுமே இது வந்து ஆமால்ல, இது எனக்கும் நடந்தது. ஆமா, இந்த மாரி ஒரு தம்பி எனக்கும் இருக்கு. இந்த மாரி அக்கா எனக்கும் இருக்காளன்னு சொல்ற அளவுக்கு, அந்த அளவுக்கு ரியலிஸ்டிக்கா வந்து இருந்தது அந்த கதை ஆக்சுவலா நான் படிக்கும்போது. ஸோ அதனால வந்து இம்மீடியட்டா நான் வந்து இதை வந்து விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கெட்டியா பிடிச்சிக்கிட்டேன். ஸோ இந்த படம் வந்து எனக்கு ரொம்பவே க்ளோஸ் ஹார்ட்டடான ஒரு ஃபிலிம். நான் ரொம்ப வயசானா கூட வந்து இப்படி ஒரு படம் நடிச்சிருக்கேன்ட்டு ரொம்ப பெருமையா சொல்லுவேன். அப்படி ஒரு படம் எனக்கு மெட்ராஸ் மேட்னி. ஸோ தேங்க்யூ ஸோ மச் கார்த்திக் சார் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் எஸ்ஆர் பிரபு சாருக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த படத்தை வந்து இன்னும் ஒரு 10, 50 ஸ்டெப் ஏற்றி கொடுத்து எங்களை வந்து புஷ் பண்ணுற ஒரு ஒரு பர்சன்னா அவர் தான் இங்கே நான் சொல்லி ஆகணும். அண்ட் காளி வெங்கட் சார். ஸோ இந்த படம் சொல்லும் போது காளி வெங்கட் சார் தான் அவரோட நடிக்க போகிறோம் அப்படின்னோடனே ரொம்ப அப்படியே அட்டென்ஷன் ஆன மாதிரி ஆயிட்டேன். என்ன இது அவரோடையா அப்படின்ட்டு ஒரு யோசனையாக இருந்தது. ஸோ ஏன்னா அவரோட ஒர்க் வந்து இவங்க முந்தாசிப்பட்டியிலேருந்து கார்கி வரைக்குமே நான் எல்லாமே பார்த்துருக்கேன். ஈவன் அக்கரால கூட வந்து ரொம்பவே பயங்கர அமேசிங்காக இருக்கும். ரொம்ப என்ன சொல்கிறது, ஸ்விட்ச் போட்ட மாதிரி அடுத்த நாள் வந்து வேறு கேரக்டரில் அவ்வளோ அழகாக பண்ணுவார். அவ்வளோ பாசிபிளாக எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோ அழகாக அதை டெலிவர் பண்ணுவார். ஸோ இவரோட நான் நடிக்க போகிறேன், இவரோட நான் ஃப்ரேமில் இருக்க போகிறேன்னா என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக மெனக்கேட்டேன் நான். அவ்வளோ ஈஸி இல்லை உங்களோட நடிக்கிறது. அண்ட் எல்லாருக்குமே வந்து அவங்க அப்பா தான் ஹீரோ. கண்டிப்பாக அதில் எந்த ஒரு சேஞ்சுமே இல்லை. எனக்கு வந்து காளி சார் அப்பா. ஸோ இவர் தான் என்னோட ஹீரோ இந்த படத்தில். நான் ஒரு அப்பாவுக்கும் ஒரு பொண்ணுக்கான ரிலேஷன்ஷிப் வந்து வார்த்தையால் சொல்லிட முடியாது. அது வந்து ஒரு அப்பா ஒரு பொன் குழந்தைய பெற்ற அப்பாவுக்கு தான் அந்த ஃபீலிங் தெரியும்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து எந்த ஒரு பெரிய ஒரு ட்ராமாவோ, எந்த ஒரு பெரிய ஒரு சர்ச்சை இதெல்லாம் இல்லாமல் அழகாக பியூட்டிஃபுல்லாக சீன்ஸ்லேயும் எமோஷன்லேயும் வந்து இது டெலிவர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து டைரக்டர் சாருக்கு வந்து ஒரு பெரிய பாராட்டு நான் சொல்லி ஆகணும். அண்ட் அதில் என்ன காஸ்ட் பண்ணியிருக்காங்கன்றவும் இதில் நானும் இருந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி இருக்கு எனக்கு. நான் ஷெலி மேம்க்கு வந்து நான் பொண்ணாக நடிச்சிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இவங்களோட வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஜேர்னி எனக்கு இருக்குது அப்படின்னு அவங்கள பார்த்தோன்னே தெரிஞ்சு போச்சு. பிகாஸ் ஷீஸ் ஒன் என்ன சொல்கிறது, அவ்வளோ எமோஷன்ஸ் வச்சுருப்பாங்க. எங்கேருந்து வச்சுருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. திடீர்னு இப்படி இந்த மாதிரி சீன் நடினா அப்படி ஸ்பான்டேனியஸாக அவங்களுக்கு அந்த ஸ்பாட்டில் வரும். அவங்களுக்கே தெரியாமல் நான் ரொம்ப ரசிச்சிருக்கேன் அவங்கள ஒரு ஃப்ரேம்லேயும். ஷீ இஸ் வெரி பியூட்டிஃபுல் அண்ட் வெரி ஸ்வீட் பர்சன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேம். அண்ட் விஸ்வா வந்து என்னோட தம்பி. ஆனந்த் சார், கார்த்திக் சாருக்கு அப்புறம் விஸ்வா கிட்ட தான் இந்த படத்தோட தொடக்கம் எனக்கு ஆரம்பிச்சுது. ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து இவங்களை வந்து கூப்பிட்டு ஒரு டெஸ்ட் எடுத்து பார்ப்போம், இவங்க செட் ஆவாங்களான்னு ஆரம்பிக்கவும் தம்பியோட தான் ஒரு சீன் வச்சுருந்தாங்க. ஸோ டயலாக்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. நானும் மனப்பாடம்லாம் பண்ணி நைட்லாம் உட்காந்து படித்து போய் நின்னா அந்த டயலாக் எதுவுமே வேண்டாம், நீங்களா நடிங்க அப்படின்ட்டாங்க. சரி நடிப்போம் அப்படின்ட்டு இவர் பார்த்தேன், மேலே கீழே பார்த்தேன் விஸ்வாவை, என்ன பண்ண போகிறான் இவன் நம்மள அப்படின்ற மாதிரி இருந்தது. அண்ட் இன்ஸ்டண்ட்டாக எங்களுக்கு அங்கே ஸ்பார்க் ஆயிடுச்சு. ஒரு சிப்ளிங், ஒரு பிரதர்லி ஃபீல் வந்துடுச்சு எனக்கு. அவனோட ஹேர் ஸ்டைலோ ஏதோ பார்த்து அது என்னன்னு தெரியல, அந்த அவரோட மொழியா இல்லை அவரோட பிஹேவியராக எனக்கு தெரியல. டக்குன்னு எங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகி நாங்கள் நிஜமாவே ஒரு வீட்டில் ஒரு அக்காவும் தம்பி இருந்தால் எப்படி இருக்கோன்ற மாதிரி டக்குன்னு நாங்கள் ஸ்விட்ச் ஆகிட்டோம். ரொம்பவே அழகாக இருந்தது. அவரோட நடித்த அந்த சிஸ்டர் அந்த ஃபீலிங் எல்லாமே ரொம்ப அழகாக
அழகாக வந்திருக்கு படத்தில். கண்டிப்பாக உங்களோட தம்பியோ அக்காக்கோ அந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப் நாங்கள் அழகாக பிரதிபலிச்சிருக்கோன்றதை நான் நம்புகிறேன். கண்டிப்பாக நீங்கள் அதை பார்த்து ஃபீல் பண்ணுங்கள் அந்த படத்தில். அண்ட் எடிட்டர் சார் சதீஷ் சார் ரொம்ப அழகாக என்னை வந்து அதில் வந்து இது பண்ணியிருக்காங்க. எங்கள் பெர்ஃபார்மன்ஸ் என்னோடய பெர்ஃபார்மன்ஸ் மெயினாக வந்து ரொம்பவே கிறிஸ்பாக இருந்ததுக்கு அவருக்கு ஒரு பெரிய நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சதீஷ் சார். அண்ட் என்னோட மித்த ஆக்டர் ஸ்டாம் சார் அவருமே வந்து ஊறுகாக்காரன்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. ஒரு பாஸ் விட்டாலும் அதில் 10 டயலாக் அடிச்சுட்டே இருப்பார். அவரோட ஒர்க் பண்ணவே வந்து எப்போ என்ன சொல்ல போகிறாரு அப்படின்ற மாதிரி ரொம்ப கான்ஷியஸாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ தேங்க்யூ, இட் வாஸ் பிரில்லியன்ட் ஒர்க்கிங் வித் யூ சார். அண்ட் கீதா மேம் உங்களோட ஒரு சீன் கூட இல்லை, பட் ஆனால் எனக்கு ரொம்ப ஆசை, கண்டிப்பாக ஃப்யூச்சரில் நான் உங்களோட நடிக்கணும்னு ஆசைப்பட்றேன். அபிஷேக் சார் அகெயின் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் உங்களோட கண்டிப்பாக உங்கள் புஷ் இல்லாமல் இந்த அளவுக்கு வந்து ஸ்டேஜ் வந்து பெருசாகிறதுக்கு உங்களால் தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஹரி சார் ப்ரொடக்ஷன் டீம், ஹரி சார், மோனிகா, ஷான் இவங்க எல்லாமே எனக்கு ரொம்ப சூப்பராக பார்த்துக்கிட்டாங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ ஸ்வீட். அண்ட் எப்போ எது கேட்டாலும் எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த ராக் ஸ்டார் பாலா ஸோ அவரோட பாட்டில் வந்து எனக்கு விஜய் யேசுதாஸ் சார் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவரோட பாட்டில் எங்களோட ரிலேஷன் அந்த அப்பா பொண்ணு ரிலேஷன்ஷிப் பற்றி ஒரு பாட்டு பண்ணியிருக்காங்கன்றதுப்போ எனக்கு கேட்கும் போதே அப்படியே கண்ணெல்லாம் அப்படியே ரொம்ப மாய்ஸ்டாக இருந்தது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. விஜய் யேசுதாஸ் சாரோட வாய்ஸில் எனக்கு என்னோட படம்லாம் வரப்போகுது அப்படின்ற போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸ்னேகன் சாரோட லிரிக்ஸில் அதுவும் பீன் ஸோ பியூட்டிஃபுல். ரொம்ப அழகாக அது வந்து இதை அந்த மாதிரி வார்த்தையே இதுக்கு மேலே யாராலையும் எழுத முடியாது, அவ்வளோ அழகாக அதில் எழுதியிருந்தீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் எல்லாரையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன், யாரை விட்டுருந்தேன். அப்புறம் இன்னும் முக்கியமான விஷயம் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு ஸ்டேஜஸ் ஆஃப் என்னோடய கேரக்டர் இப்போ தீபிகா, ஸ்டேஜஸ் ஆஃப் தீபிகா இருக்கும். சின்ன வயசுலேருந்து இப்போ நான் இருக்கிற வயசு வரைக்கும் இருக்கும். ஸோ என்னோடய பர்ஃபார்மன்ஸ் வரதுக்கு முன்னாடி எனக்கு இந்த சின்ன பசங்க இந்த டீனேஜ் பொண்ணு அவங்க எல்லாம் நடிச்சிருப்பாங்க. ஸோ நான் வந்து திடீர்னு வரும்போது லைக் எப்படி இருக்கும்ன்ற ஒரு டவுட் இருந்தது. ஏன்னா த்ரூ அவுட் தி ஃபிலிம் இல்லாமல் ஸ்டார்டிங்கில் அவங்க தான் நடிச்சிருப்பாங்க. ஸோ அவங்க அவ்வளோ எஃபர்ட் போட்டு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ரொம்பவே அமேசிங்காக நடிச்சிருந்தாங்க. ஸோ அவங்க ரொம்ப அழகாக டெலிவர் பண்ணதுனால என்னோடய பர்ஃபார்மன்ஸ் இன்னுமே ரொம்ப அழகாக இருந்தது அவங்களால. ஸோ அவங்களுக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். June 6th மெட்ராஸ் மேட்னி ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலியோடு பாருங்கள். கண்டிப்பாக ஐ எம் ப்ரிட்டி ஷுர் உங்களுக்கு வந்து நைட் நீங்கள் தூங்கும் போது உங்களுக்கு ரொம்ப நாஸ்டாலஜிக்காக ஃபீல் ஆகும், உங்களோட பழைய நினைவுகள்லாம் ஞாபகம் வரும். கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். Up next, the hero of the film is Allah. ஏன்னா லிட்ரலி குவைட் லிட்ரலி எல்லா அப்பாவும் இருங்க ஒரு 2 வார்த்தை பேசிக்கிறேன். சரி, ஓகே சார். எல்லாருக்கும் வணக்கம். அப்புறம் எல்லாருக்கும் நன்றி. யார் வந்துடக்கூடாதுன்னு நினச்சினோ அந்த 2 பேரும் வர வச்சிட்டாங்க. இவனுக்குலாம் தெரியாமல் தான் அந்த நிகழ்ச்சி நடக்கணும்னு நினச்சேன். அபிஷேக் வேறு எனக்கு சர்ப்ரைஸு. ஏயா இப்படி ஒரு சர்ப்ரைஸாக ஒருத்தர் கொடுப்பான். நீ காலையில் தான் சொல்கிறேன். ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. முக்கியமான 2 செலிப்ரிட்டிஸ் வராங்க, உங்களுக்கு வந்து வாழ்த்து சொல்கிறதுக்கு. ஐயையோ அப்படின்னு இவங்க தான் நினச்சேன். கரெக்டாக இவங்க 2 பேரும் பேரையும் சொல்லிட்டேன் ரொம்ப பெருமையாக. தம்பி, உங்களோட 2 பேர் ஃபோட்டோவும் என்கிட்ட இருக்குது, மறந்துடாதீங்க. அதை உங்களுக்கு அனுப்பிச்சி வச்சுருக்கிறேன். இன்னும் பத்திரமா அதை லைக் போட்டு வர வச்சுருக்கிறேன். எப்போ வேணாலும் மீடியாவில் போஸ்ட் பண்ணிடுவேன், தெரிஞ்சுக்கிங்க. சோசியல் மீடியாவில் அதை மனசில் வச்சுட்டு பேசுங்க. இனிமேல் மேடையில் பேசினேன் என் வயசை பற்றி இல்லாமல் நீங்கள் விமர்சனம் பண்ணுறீங்க, இருக்கட்டும். ஏண்டா ஒரு யதார்த்தமாக ஒரு அப்பா ரோல் கொடுத்தாங்கன்னு வெள்ளடிச்சுன்னு நடித்தா உடனே எனக்கு 60 வயசுன்ற ஒருத்தன் 58 வயசுன்றான். தம்பி, எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காம போயிடும். இல்லை இருக்கு, நான் வெயிட் பண்ணுறேன். ஆனால் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அந்த ஃபோட்டோவை நான் போடுறேன்டா. இருந்தாலும் நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப நன்றி 2 பேருக்கும். லவ் யூடா. ஐயோ அதுவே பயமாக இருக்குது, என்ன பண்ண போகிறான்னு தெரியல. ஏன்னா அந்த ஃபோட்டோ வந்து ஒரு அதிகாலையில் ஒரு 4 மணிக்கு எடுத்த ஃபோட்டோ. அப்போ யோசிச்சு பாருங்கள் எப்படி இருப்பாங்கன்னு. அதில் நானும் உள்ளே இருக்கேன், அதனால தான் அந்த போட முடியல, இல்லைன்னா எப்பயோ போட்டு மாட்டி விட்ருப்பேன். ரொம்ப ஒரு உற்சாகமான ஃபோட்டோ அது. முதல்ல எஸ்ஆர் பிரபு சார் ரொம்ப நன்றி. ஏன்னா ஒரு படம் வந்து இது எப்படிப்பட்ட படம்ன்றதை
நீங்கள் வாங்கினோடனே எல்லாருக்கும் அது அது தெரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை முதல்ல வந்திருக்கும். அதுக்காக முதல்ல உங்களுக்கு நன்றி சார். ஏன்னா நீங்கள் நல்ல படங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க. அந்த வகையில் இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணது ரொம்ப நன்றி. மற்றபடி சத்யராஜ் சார் அவர் இங்கே அன்றைக்கி வரல, அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா படம் நாங்கள் ஒரு முடிகிற ஸ்டேஜில் தான் வந்து டைரக்டர் வந்து அப்ரோச் பண்ணார். எந்த தயக்கமும் இல்லாமல் படத்தில் கொஞ்சம் எடுத்த வரைக்கும் போட்டு காமிச்சு அவர் பார்த்துட்டு அவர் பிடிச்சி இது நடித்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி சார் இந்த மேடையில் உங்களுக்கு. அப்புறம் வடிவேல் சாருக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அவர் நடிக்காமல் முதல் முறையாக பாடுறாருன்னு நினைக்கிறேன். ஸோ அது அது வந்து எங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய வாய்ப்பாக நினைக்கிறோம். நாங்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் சார். அப்புறம் வந்து நிறைய பேர் விட்டுட்டேன்னா எல்லோரும் சொல்கிற மாதிரியே மன்னிச்சிருங்க. அபிஷேக் ராஜா எனக்கு இந்த படத்துக்கு வந்து கனெக்ட் பண்ணி விட்டு தான் வந்தான். ஒரு நாள் ஃபோன் பண்ணி ஐயா ஒரு கதை ஒன்று கேட்கணும், எப்படின்னு சொல்லுங்கள், நான் அந்த டைரக்டர் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார். அப்புறம் அந்த கதையை போய் கேட்டேன். அந்த கதை மீட்டிங் பாயிண்ட்டு அந்த இடமே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா டைரக்டரோட வீட்டுக்கு கூப்பிட்டுருந்தார். ஸோ ஒரு தயக்கம் இல்லாமல் வீட்டுக்கு கூப்பிட்டு ஒரு தொழில் சார்ந்து நான் பெரும்பாலும் நான் வீட்டில் யாரையும் கூப்பிட்டு சந்திச்சதில்லை. நான் வெளியில் எங்கேயாவது ஒரு புது இடத்துல என்னோடய அலுவலகத்தில் அப்படி தான் சந்திப்பேன். ஸோ வீட்டுக்கு கூப்பிடும்போது எனக்கு ஒரு நெருக்கம் இருந்துச்சு அதில். அப்போது ஃபஸ்ட்டு நான் போனது வந்து கொஞ்சம் தயங்கிட்டு தான் போனேன். ஏன்னா இப்படி இந்த மெயின் லீடு அப்படின்லாம் சொல்லிட்டா நம்மளை இந்த குணச்சித்திர கதாபாத்திரத்துக்கு கூப்பிடாமல் போயிடுறாங்கன்னு ஒரு பயம். அதுக்காக இதை பண்ணலாமா வேணாமான்ற ஒரு தயக்கம் தான். பட் இந்த படம் அப்படி மெயின் லீடு அப்படின்னு இருக்காது. எனக்கு தெரிஞ்சு இது எல்லா கேரக்டர்ஸும் ஒரு பில்லராக இருக்கும். இந்த கதை அப்படி இருக்கும். அப்புறம் அந்த கதையை அவர் சொன்னார். அதுக்கப்புறம் எனக்கு அந்த பயம் தெளிஞ்சிருச்சு. ஏன்னா அந்த ஒரு வழக்கமான ஒரு அந்த சினிமாட்டிக் அந்த எக்ஸ்பீரியன்ஸில் இல்லாமல் இது வேறு ஒரு டைமென்ஷன் அந்த கதை சொன்னார். அது எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா அவர் ஒரே அந்த கதை சொல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஏன் இந்த கதையை எழுதினேன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார். ஏன்னா ஒரு அப்பா அந்த குடும்பத்துக்காக உழைச்சிட்டே இருக்கார். இது வரைக்கும் ரெகுலரான கதை தான். அவர் என்ன உணர்வை சொல்ல வந்தான்றது எனக்கு பயங்கரமாக நச்சுன்னு அப்படி அடிச்சிருச்சு. ஏன்னா ஒரு டீனேஜ் வரைக்கும் பசங்க வந்து ரொம்ப அந்த ஸ்பரிசத்தோடையே இருப்போம். அப்பா மேலே உருண்டு பிறண்டு விளையாடிட்டு அந்த மாதிரியான அந்த ஸ்பரிசத்தோடையே வளர்ந்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு டீனேஜுக்கு அப்புறம் அது பையனோ பொண்ணோ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அப்பாவோட உடம்புலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிப்பாங்க. அப்போ அந்த அப்பா ஸ்பரிசத்தை மிஸ் பண்ணுவார். ஏன்னா பசங்களுக்கு தெரியாது. பசங்களுக்கு அவன் அப்பா ஆகும்போது அது புரிய நினைக்கிறேன். அப்போது அந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆமாம், இது வந்து அப்பா சொல்லவும் முடியாது. எங்கன்னா இது வந்து ஆனால் நான் எப்போயுமே பெரும்பாலும் நேரம் எடுத்துக்க மாட்டேன். இன்றைக்கி ஒரு நாள் என்னை அனுமதிச்சிருக்கேன். கடைசியாக வேறு கூப்பிட்டாங்க. எப்போனா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு எலிட் பீப்புள்ஸ் அந்த மாதிரி இருக்கிற மக்களுக்கு வந்து அது ரொம்ப சாதாரணமாக அவங்களுக்கு அந்த ஸ்பரிசம் எப்போயுமே இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு அது ஒரு வேறுபாடாகவே இருக்காது. அப்புறம் இந்த மிடில் கிளாஸில் இருக்கிறவங்களுக்கு வந்து நிச்சயமாக அந்த டீனேஜ் தாண்ட அவங்க அந்த ஸ்பரிசத்துலேருந்து விலகுவாங்கன்றது நான் அனுபவிச்சிருக்கேன். எங்கள் அப்பா அதுக்கு ஏங்கினதை நான் பார்த்துருக்கேன். ஒரு பாயிண்டில் எங்கள் அப்பா வந்து ஃபேக்காக எங்கூட ஃப்ரெண்ட் ஆகிட்டார். ஏன்னா அவருக்கு தெரியும் எல்லாத்தையும் அந்த வயசு அனுபவத்தை எல்லாத்தையும் இறக்கிட்டு இந்த ஸ்பரிசத்துக்காக என்கிட்ட ஃப்ரெண்ட் ஆகிறார். ஸோ அது இந்த கதையை கேட்டு முடித்தோன்னே எனக்கு அது புரிஞ்சுது. ஏன்னா நான் அவருக்கு என்ன கிட்டத்தட்ட அப்பா ஆகிட்டேன். அதனால எனக்கு அது புரிஞ்சுது. ஐயோ, பிரபஞ்சம் பூங்குன்றலாம் வந்து அப்படி விலகி இருக்கும்போது நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்றது எனக்கு அது ரொம்ப இதாகிடுச்சு. அப்புறம் அந்த கதை சொல்லி முடித்தோன்னே ஓகே, இதை நிச்சயமாக பண்ணிடணும், விட்டுறக்கூடாது அப்படின்னு நினச்சேன். கார்த்திகேயன் மணி சார் ரொம்ப நன்றி சார், இயக்குனர், படத்தோட இயக்குனர். அப்புறம் வந்து இந்த படத்தை பற்றி நான் நிறையா பேச விரும்பல. எனக்கு நான் அந்த படத்தை திரும்ப எவ்வளோ உள்ள ஊடுருவி பார்க்கும்போது எனக்கு ஒன்று மட்டும்தான் அந்த ஒரு வாசனை மட்டும் அடிச்சுட்டே இருக்குது. அது வேற ஒன்றும் இல்லை, எங்கள் அப்பாவோட சட்டையோட வாசனை அடிச்சுட்டே இருக்குது. அது நீங்கள் இந்த படம் பார்க்கும்போது சினிமா தேட்டரில் நீங்கள் அதை மட்டும்தான் எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். உணர்வுகள் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். காட்சி, இசை எல்லாமே கிடைக்கும். இந்த படத்தில் எனக்கு தெரிஞ்ச அந்த வாசனை அடிக்கும்னு நான் நம்புகிறேன். அப்படி அடிச்சதுன்னா இந்த படத்தோட சக்ஸஸ் நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் அதை உணர்ந்தேன், நடிக்கும்போது உணர்ந்தேன், அது படமாக பார்க்கும்போது நான் உணர்ந்தேன். அது ரொம்ப அபூர்வமாக நடக்கிற நிகழ்வு. ஏன்னா ஒரு படத்துக்குள்ளேருந்து ஒரு வாசனை அடிக்கிறதுன்றது ரொம்ப அபூர்வம். இந்த படத்தில் அது நடக்கும்னு நம்புகிறேன். ஸோ அதுதான் இந்த படத்தை பற்றி நான் சொல்லணும்னு நினைக்கிறது. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துட்டு நிச்சயமாக ஒரு நல்ல படத்தை நீங்கள் விட்டுற மாட்டீங்கன்னு தெரியும். அந்த நம்பிக்கை தான்.
வழக்கமாக எல்லோரும் கேட்குற மாதிரியான கோரிக்கையெல்லாம் நான் வைக்க விரும்பல. நீங்கள் படம் பாருங்கள். நிச்சயமாக படத்துக்கு அப்புறம் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நிறைய பேச வேண்டியிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லோரும் வந்ததுக்காக முதல்ல ரொம்ப நன்றி. அப்புறம் ஆனந்த்ஜிக்கு எங்கள் படத்தோட சினிமாட்டோகிராஃபர், ரொம்ப எளிமையான சினிமாட்டோகிராஃபர். எப்படி இந்த கதையை ஒரு கதைக்கு எப்படி துருத்திடக்கூடாதோ ஒரு தடவை இதே மேடையில் தான் பாலமேந்திர சார் சொன்னார், ஒரு சினிமாட்டோகிராஃபியும் மியூசிக்கும் அப்படின்னா ஒரு என்னை பார் என் திறமையை பாருன்னு வெளியில் துருத்தி தெரிஞ்சிடக்கூடாது, அது அந்த கதைக்குள்ளே முங்கியே இருக்கணும், அதுதான் ஒரு தரமான சினிமாட்டோகிராஃபி, அதுதான் ஒரு தரமான இசை அப்படின்னு சொல்லி இந்த மேடையில் வச்சு சொல்லியிருந்தார். நான் அங்கே ஆடியன்ஸ் உட்காந்து கேட்டிருக்கேன். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஒர்க்கு ஆனந்த்ஜியோடது. பாலா சாரங்கனோட ஒர்க்கும் அப்படி தான், எங்கேயுமே மிகை இல்லாமல் ரொம்ப ஒரு இளையோடும் இதோட அப்படி அழகான ஒரு இசை. ரொம்ப அதுக்கப்புறம் எனக்கு அந்த பாட்டு இப்பயும் இப்போ கேட்கும்போதே வந்து கண்ணம்மா அந்த அந்த லைன் வரும்போது அதை ஒரு நாள் என் வாய்ஸ் வச்சு எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஏமாற்றிக்கிட்டே இருக்கிறேன். அதை எடுத்து என்கிட்ட மட்டுமா அதை கொடுத்துறியா? நானும் பாட்டு பாடியிருக்கேன்னு வச்சுக்கோல்ல. அவர் ஹரி சார் நம்ம வந்து ரொம்ப வருஷமாக பழகிட்டு இருக்கோம். இந்த படத்தில் எனக்கு தெரிஞ்சு சேர்ந்து ஒர்க் பண்ணிடுறேன் நினைக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி உங்களோட ஒர்க் பண்ணதில். எஸ்ஆர் பிரபு சாருக்கு மீண்டும் நன்றி. ஏன்னா நம்ம ஆர்டராக பார்த்துட்டே பேசிட்டு வர்றதுனால அது மிஸ் ஆகக்கூடாது. ரோஷினி, உங்களோட ஒர்க் பண்ணதில் எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நீங்கள் ஒரு யதார்த்தமான நடிகை, எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களோட நடிப்பு. ஸ்னேகன் சார், உங்களோட பங்களிப்பு எங்களுக்கு வந்து எப்படின்னா கலையரசன் அவங்களாம் சொன்ன மாதிரி நாங்கள் உங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது அதில் நீங்கள் எனக்கு என்ன அண்ணன் சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா நான் நிச்சயமாக உங்களோட சின்ன பையன் தான் நினைக்கிறேன் சார். இருந்தாலும் நீங்கள் உங்களோட இந்த படத்தில் நீங்கள் எங்களோட இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் சார். ரொம்ப தேங்க்ஸ். ஷெல்லி, நான் வந்து உங்களுக்கு வந்து இப்போ தான் ஷெல்லின்னு கூப்பிட்றதுக்கு எனக்கு தைரியம் வந்திருக்கு. எனக்கு கூட நடிக்கும் போதெல்லாம் கொஞ்சம், ஏன்னா படத்துக்குள்ளே வேறு எந்த வகையான முத்த காட்சிகள் நெருக்கமான காட்சிகள் எதுவுமே இல்லை. ஸோ அப்படின்னும்போது நம்ம நெருங்கி பழகிறதுக்கும் வாய்ப்பு இல்லை, ஒரு டிஸ்டன்ஸ்லேயே தான் இருக்கிறோம். ஐயோ, நான் கொஞ்சம் அண்ணாந்து பார்த்து பேசிட்டேன் சார். இவனுங்க கீழே இருக்க, அதாவது திருவிழாலெல்லாம் இந்த கச்சேரி நடந்துகிட்டு இருக்கும்போது 2 கேரக்டர் எந்திரிக்கும் தெரியுமா நடுவில், அதை மாதிரி கூப்பிட்டு நடுவில் போட்டி வச்சுட்டு என்ன பேச வைக்கிறீங்க? சரி, அப்போ சொல்ல வந்த குறைய சொல்லவே முடியாது. அப்படி இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸாகவே இருக்கிற மாதிரியான எழுதிட்டார் டைரக்டர் சார். அதனால் அப்போ நான் வந்து மேடம்னே சொல்லிகிட்டே இருந்தேன். அப்புறம் வந்து ஒரு நாள் அவன் வந்து என்னை திட்டி, நீ மேடம் சொன்னால் நான் உன்னை சாருன்னு தான் சொல்லுவேன், எப்படி நான் காலின்னு கூப்பிடுனா நீ என்னை செல்லின்னு கூப்பிடு, அவ்வளோதான். நீ என்னை செல்லியாக நினச்சா செல்லின்னு கூப்பிடு, யாரோ ஒரு மேடம் நினச்சா மேடம் கூப்பிட்னாங்க, சரி அன்னிலேருந்து நான் செல்லின்னு கூப்பிட்றேன். ரொம்ப மகிழ்ச்சி உங்களோட ஒர்க் பண்ணதில். ஆரம்பத்தில் எனக்கு கொஞ்சம் பயமாகவே இருப்பேன், ஏன்னா நம்ம எப்படி இந்த வெள்ளையாக இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான்ற மாதிரி. நான் வேறு எந்த இதை பற்றி பேச வரல, இருந்தாலும் சொல்லிடுறேன். மலையாள நடிகர்கள்னால் கொஞ்சம் அவங்க பயங்கரமாக நடிப்பாங்க அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அப்படின்னு தான் நம்ம நிறையா பழகிருக்கோம். அந்த படம் சுமாராக இருந்தால் கூட மலையாள படம் தான் அது சூப்பராக இருக்கும்னு நினச்சிக்கிட்டே போய் பார்க்குறது ஒன்று இருக்குல்ல, அதுக்குன்னு ஒரு ரிவ்யூ ஒன்று இருக்குது. ஸோ மலையாளத்துலேருந்து எப்படி பிடிக்கிறாங்க, மலையாளத்தில் என்ன மாதிரி கண்டென்ட், நிச்சயமாக எல்லா ஊர்லேயும் இருக்குது. அதில் நிறைய ஓடுற படம், நல்ல கண்டென்ட் படம் தான் நம்ம கண்ணுக்கு தெரியுது. அங்கேயும் சில சுமாரான படங்கள்லாம் நான் பார்த்துருக்கேன். அந்த ஒரு சின்ன பயத்துலேயும் தான் நான் அவங்களை அணுகினேன். ஏன்னா மலையாள நடிகர்லாம் பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணுவாங்க, ஆனால் அவங்க ஆப்வியஸாக பயங்கரமாக பண்ணாங்க தான், இல்லைன்னு சொல்ல. எனக்கு என்னென்னா அந்த சவால்லேருந்து அடிக்கி விழுந்துடக்கூடாது, அது எப்படியாவது எதிர்கொண்டு அவங்களோட சேர்ந்து பயணிச்சணுன்ற ஒரு டாஸ்க் இருந்தது. அது இருந்தது, ரொம்ப நல்லதாக இருந்துச்சு. இன்னும் யதார்த்தமாக நம்ம அதை பண்ண முடிஞ்சிச்சு. ரொம்ப நன்றி உங்களுக்கு. விஸ்வா, ரொம்ப தேங்க்யூடா, உன்னோட ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஐயா எடிட்டர் ஐயா பேச மாட்டார், அவருக்கு கை மட்டும் தான் வேலை செஞ்சுட்டே இருக்கோம். அவர் சொன்ன மாதிரி அந்த ஃபர்னிச்சராகவே ஆகிட்டார் இந்த ஆஃபீஸில், நீங்கள் எப்பயும் போகலாம், ஒரு ஓரமாக ஒட்டிக்கிட்டே இருப்பார். அவருக்கு மகிழ்ச்சி. கீதா மேடம், ரொம்ப நன்றி மேடம் உங்களோட ஒர்க் பண்ணது. சாம்சனா, உங்கள் டைமிங்லாம் பயங்கரமாக இருக்கும். இந்த படத்தில் உங்களை அந்த மாதிரி ஸ்டைலில் பண்ண விடாமல், ஆனால் அவர் ரொம்ப யதார்த்தமான ஒரு ரோல் பண்ண வச்சுருந்தாங்க. அது எனக்கும் உங்களோட ஒர்க் பண்ணது ரொம்ப மகிழ்ச்சி. அபிஷேக் ராஜா, போயா, இதில் வேறு ஒரு பதவி அவனுக்கு, கிரியேட்டிவ் ப்ரொடியூசர், ஆனால் அதையும் மீறி வேலை பார்த்துக்கிறேன். உன்னோட உழைப்புக்காக இந்த படம் உனக்கு பெரிய பேர் வாங்கி தரும். எங்கள் டீம் பற்றி நான் பெருமையாக பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை, இருந்தாலும் மறுபடியும் எல்லாருக்கும் நன்றி. வந்தவங்களுக்கெல்லாம் திரும்பவும் உங்களோட நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அது நீங்கள் டைரக்டர் அபிஷேக் மூலியம்தான் இந்த டீம்லாம் ஃபார்ம் ஆச்சு. என்ன சினிமாக்குள்ளார இப்போ எஸ்ஆர் பிரபு சார் வரைக்கும் நீங்கள் அபிஷேக் நடிச்சிருக்காரு. அதில்
நீங்கள் ரொம்ப நல்ல டைரக்டருங்கிறத நான் வந்து பாராட்டுறேன். ஏன்னா அபிஷேக் வந்து பயங்கரமாக நடிப்பார், அதனால் அவரை இதில் பயன்படுத்தாமல் விட்டுருக்கீங்க. வாழ்த்துக்கள். அப்புறம் அவன் சொல்கிறப்ப நீங்கள் சொன்னீங்க இந்த கேட்குதா? கேட்குது. எம்ஜிஆர் நகர் மல்லிகை கடைக்காரரு சொன்னீங்க. அப்புறம் புறநானூறு அகநானூறுலாம் சொன்னீங்க. புறநானூறுலேருந்து எடுத்துருக்கீங்களா எம்ஜிஆர் நகர் மல்லிகை கடை சப்ஜெக்டா? சார் நாங்கள் என்னென்னா சொல்லப்பட வேண்டிய ஆனால் சொல்லப்படாத கதைகள் மட்டுமே, அதுதான் என் கருத்தாக இருந்தது. அதுவும் சொல்லப்பட வேண்டிய கதை, அதை ஷார்ட் ஃபிலிமாக எடுத்திருந்தேன். அது மூலமாக எனக்கு அந்த லேர்னிங் இருந்ததுன்னு சொல்கிறேன். இப்போ ஒரு கதை எடுக்கிறதுக்கு எனக்கு ஒரு காரணம் வேணும்ல. ஸோ அதை தான் நான் லெசனாக எடுத்துக்கிட்டேன். அதை அர்த்தமுள்ளதாக பண்ணணுன்றது தான் லெசனாக எடுத்துக்கிட்டேன். அதான் சார். காளியன் சார், நாங்களும் இன்னைக்கு காலையிலேருந்து மேட்ரு செய்தி இல்லாமல் ரொம்ப ட்ரையாக இருக்கோம். 4 மணிக்கு ஏதோ ஒரு ஃபோட்டோ எடுத்தீங்க, உற்சாகமாக எடுத்தீங்க அப்படின்னாங்க. கலையரசனுடைய மறுபக்கம் ரமேஷ் தலக்குடைய இன்னொரு உருவம் அப்படின்னு போட்டு விட்ருவோம். அது என்ன ஃபோட்டோ, என்ன உற்சாகம். அது நேரம் வரும்போது நானே சோசியல் மீடியாவில் போடுவேன், அப்போ எடுத்து நீங்கள் கொண்டாடுங்க. நீங்கள் 3 பேர் தான் ஃபோட்டோ பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிடும், வேற ஒன்றும் இல்லை. அதில் எல்லா கதையும் இருக்கும் அந்த ஃபோட்டோ கொடுத்து. ஏன்னா நைட் ஷூட் முடிச்சுட்டு உற்சாகமாக போயிருந்தேன்னு சொன்னேன், வேற ஒன்றும் இல்லை. Thank you so much for the questions. சார் பானுப்ரியா வந்து நம்ம தமிழ் சீனியர் ஆக்டர் அவங்க இல்லை. இவங்க மலையாளத்தில் ஒரு படம் பண்ணியிருக்காங்க, வேற பானுப்ரியா. அவங்க இல்லை. ஆமாம் சார். சார் என்னன்னா இதை பற்றி நான் நிறைய யோசிச்சிருக்கேன் சார். இப்போ நீங்கள் வேட்டி கட்டிருக்கீங்களா? இப்போ நானுமே பேண்ட்டு தான் சார் போட்டிருக்கேன். என்னன்னா நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் உண்மையிலேயே வளரணும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு வந்து ஃபண்டமெண்டலாக நம்ம வேறு சில விஷயத்த நம்ம பண்ண வேண்டியது இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ் கற்றுக்கிட்டவங்களுக்கு என்ன பொருளாதாரம் இருக்குன்றது ஒரு கொஷின். ஓகேங்களா? இது ஒன்று. இன்னொரு பக்கம் சாஃப்ட் பவர்னு சொல்லுவாங்க சார். என்னென்னா நம்ம கதையை இப்போது இலங்கையில் போர் நடந்ததில்ல, சும்மா நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இலங்கையில் போர் நடந்ததில்ல, அங்கே நடந்த அநியாயத்தை நம்மளால் வெளில சொல்ல முடியல. ஒரு இன்டர்நேஷ்னலாக நமக்கு ஒரு சாஃப்ட் பவர் இல்லை, ஒரு நரேட்டிவ் இல்லை. இது நீங்கள் ஒன்றும் இல்லை. இப்போது நியூ டெல்லியில் நடக்கிறது தான் பெரிய நியூஸ், நம்ம ஊரில் நடக்கிறது அவ்வளோ பெரிய நியூஸ் இல்லை. ஸோ நான் என்னோட ரோலாக என்ன பார்க்குறேன்னா, தமிழை வளர்க்குறதுக்கும் தமிழை வந்து தமிழை தூய்மையாக பேசுகிறதுக்கும் என்னை விட எவ்வளோ பெட்டர் ஆளுங்க இருக்காங்க. அதை நான் என் ரோலாக நான் பார்க்கல. என் ரோலாக நான் என்ன பார்க்குறேன்னா, அவங்க படுற கஷ்டத்தை, அவங்க பண்ணுற ரிசர்ச்சை நான் வந்து மற்ற மொழிக்கும் மற்ற கல்ச்சருக்கும் எடுத்துகிட்டு போய் சேர்க்கணும்னு நான் நினைக்கிறேன். அதுதான் என்னோட ரோலாக நினைக்கிறேன், அதுதான் என் ஸ்ட்ரென்த்தாக நினைக்கிறேன். Thank you so much, sir. Time constraint naala we'll have to wrap up. And simplicity and strength of the content ன்னு சொல்லுவாங்க. அதில் அந்த கண்டென்ட்டில் வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு கதை இருக்குது, பட் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து நம்மளை ஃபீல் பண்ண வைக்குதுங்கிறது தான். அண்ட் ஆடியன்ஸ் ஆல்சோ சிம்பிள் ஸ்டோரிஸை வந்து ரொம்ப லைக் பண்ணுறாங்க இப்போ இருக்கிற சூழ்நிலையில். ஐ திங்க் இட் இஸ் அ சிம்பிள் ஸ்டோரி, பட் ஆனால் நம்மளோட ஒவ்வொருத்தரோட வாழ்வியலை பிரதிபலிக்கிற ஸ்டோரிங்கிறதுனால இது எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில். தேங்க்யூ. Thank you so much. I'm so sorry. Sir, so sorry. இல்லை, ஒரு மீனிங் இருக்குது அப்படிங்கிறதா. நீங்கள் இதுவும் ஒரு மீனிங், அதே மீனிங் இல்லை, பட் வேறு மீனிங். In the beautiful, meaningful film on the June 6th release agida, I'd like to request the cast and crew to stand up for a picture opportunity.